இது மாணவர்கள் போராட்டம், இதை வந்து நீங்கள் அரசியல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினாங்க. பேசினோடனே கொத்துலாம் அப்படியே கொத்து போட்டா போட்டு அந்த மைக்கை பிடிங்கிட்டாங்க சார். துரத்திட்டாங்க, என்ன மைக்க புடுங்கி துரத்திருக்காங்க. இதுலயே புரியுது இவங்க டெமோக்ரஸியோட லட்சணத்தை. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்துருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? நம்ம வீட்டில் சாக்கடை அள்ளி ஊற்றும் போது சனம் ஷெட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நடிகை ஆர்டிஸ்ட்ன்றது எனக்கு தெரியாது. அன்னைக்கு துணிச்சலாக இதை கண்டித்து பேசியது இந்த சனம் ஷெட்டி. இன்றைக்கி அங்கே குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு கூட ஒரு வயதான பெண்மணி இருக்கிற வீட்டில் 100 லிட்டர் சாக்கடையையும் மலத்தையும் அள்ளி கொண்டு போய் சாப்பிட்ற டேபிளில் ஊற்றுறீங்களேன்னு ஒருத்தருக்கு கண்டிக்கணும்னு தோணலை. எனது அருமை நண்பர் வெற்றிமாறனுக்கு கூட தோன்றவில்லை என்பது தான் உண்மை. பயம் சார். அப்போ இன்றைக்கி எதுக்கே துடிக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு இன்றைக்கி பயம் இல்லை, நீங்கள் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போது நீங்கள் இன்று போராட்டம் நடத்துவதற்கான காரணமே இன்று நல்லாட்சி நடக்கிறது என்பதன் பொருள் தானே, அதோட நீட்சி தானே. அன்னைக்கு நீங்கள் பயந்துக்கிட்டு வாய திறக்கல தானே. இன்றைக்கி இந்த நீங்கள் சொல்கிற சனம் ஷெட்டி சினிமா பார்க்குறவங்களெல்லாம் ஜோக்கர் என்று ஏன் சொல்கிறீர்கள்? இங்கே நீங்கள் டெல்லியில் போராடுபவர்களுக்கு ஆதரவாக ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இங்கே ஜனநாயகம் எங்கிருந்து வந்ததுன்றதான் அவங்க எழுப்பின கேள்வியோட சாரம் என்று நான் புரிந்து கொள்கிறேன். கரெக்டாக? டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் நடத்துவதற்கும் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதற்கும் அதை ரசிகர்கள் சென்று பார்ப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார்கள். அதுக்கு மைக்க கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் எந்த விதமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது தெரிகிறதா? அங்கே எந்த இடத்திலும் விஜய்க்கு ஆதரவாக ஒரு வாய்ஸ் வந்துடக்கூடாதுன்றதான் உங்கள் நோக்கம். விஜய் திட்டுறதுனா தாராளமாக திட்டு, இந்த மேடை காத்திருக்கிறது. அதுக்கு தான் நாங்கள்லாம் கூடியிருக்கோம். டெல்லியில் ஒரு பெரும் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இங்கே ஒரு போராட்டம் நடக்கிறது. இன்னொன்று, அந்த போராட்டத்தின் கோரிக்கை வேறு, இந்த போராட்டத்தின் கோரிக்கை வேறு. திரு வெற்றிமாறன் அவர்கள் சரியா சொல்றாரு, ஃபேர் நீட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இல்ல பேன் நீட் தான் அப்படின்னு பின்னாடி இருந்து அவரை கரெக்ட் பண்றாங்க. என்னையா திமுக போராட்டத்துக்கு வந்துட்டு நீ என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிற? நல்லா இல்ல. கரெக்டாவா? சரியா பேசுறீங்க. நாளைக்கு வெற்றிமாறன் அவர்கள்ட்ட சொல்லுவாங்க, நீ இப்படி தான் பேசணும், என்ன இங்கே வந்து இப்படி பேசிக்கிறீங்க. அவரை கரெக்ட் பண்ணிக்கிறாரு, இல்லாட்டி அவருக்கும் மைக்க பிடிங்கிருப்பாங்க போல. ஆமாமா, கண்டிப்பா. வேணாம், நீ போ, ரிஜெக்டட். மட்டும் இல்லாமல் பிடிங்கி எரிஞ்சிருப்பாங்க சார். ஓ அப்படியா, நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன் போலன்னு சொல்லிட்டு அவர் கரெக்ட் பண்ணிக்கிறாரு. ஃபேர் நீட் தான் அங்க டிமாண்டே. ஸோ அதற்கு ஆதரவாக நடக்கக்கூடிய போராட்டம். ஓகேவா? இது போக ஜனநாயகன் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்றது 10 நாட்களுக்கு முன்பே அரசியல் பிரவேசத்திற்காகவே விஜய் நடித்த திரைப்படம். அது பாதி பேர் ஏற்கனவே பார்த்துட்டான். இப்போது முதலமைச்சரான பிறகு அந்த முதலமைச்சர் டைட்டில் கார்டோட வருது. முதலமைச்சர் நினைத்திருந்தால் எங்குமே இந்த போராட்டத்தை நடத்த விடாமல் செய்துவிட்டு கூட அவர் திரைப்படத்தை சென்று பார்த்துருக்கலாமே. முடியுமா? முடியாதா? முடியும். இன்னும் இவர்களை போல போலீஸை விட்டுலாம் அடித்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. கூட்ட நிகழ்ச்சி தான். வீரபாண்டியன்ட்டு சொல்லி ஒரு 2 நாள் தள்ளி வைங்க, என்னங்க நான் சினிமா பார்த்துட்டு வரேன் என்று கூட சொல்லியிருக்க முடியும். அல்லது காவல்துறை வைத்தும் தடுத்திருக்க முடியும். கட்சி அபிஷங்க பொதுக்கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அனுமதி இல்லாமல், சொல்ல முடியுமா? முடியாதா? அதெல்லாம் செய்யலை. அவர் படம் கடைசி படம் பார்க்கணும், எப்படி கொண்டாடினாங்க தேட்டர்லன்றதை பார்த்தோம். அவர் நானும் கொண்டாடிக்கிறேன் ஏக்கா, எனக்கும் கடைசி படம் ஏன் என்று அவர் ஒரு முறை கொண்டாடி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பில்லை. மாறாக அவர், நான் ஒரு நீட் ஆதரவாளர், நீட்டு வினாத்தால் வெளியாக வேண்டும் வருஷம், நீட் வினாத்தால் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் லீக் ஆகணும்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காரா? அவரும் தான் ஏன் ஆதரவு கொடுக்குறாரு? அதுக்காக முதலமைச்சர் உங்கள் கூட வந்து பால நிலத்தில் கத்திக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், அவங்க போராடுறது நீட் தேர்வு ஒழுங்காக நடத்தினா இல்லை நீட் தேர்வை பேன் பண்ண சொல்லிட்டு. அங்கே எதுக்கு சார் விஜய் அவர்கள் போட்டால் திருசா அவர்கள் போட்டால் வச்சு காட்டுறது? அங்கே வந்து இங்கே பாருங்கள், நாங்கள் வாழ்வாதாரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், இவர் போய் சினிமா பார்க்குறாரு, தேட்டரில் எல்லோரும் போய் கூடுறாங்க அப்படின்றது. அப்போது உங்களோட நோக்கம் இந்த நீட்டு கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜோ இதெல்லாம் அல்ல. எங்கேயாவது ஒரு இடத்துல கூடி இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்லணும், விஜயை குறை சொல்லணும். இதே மேடையில் நீங்கள் கஸ்டோடியத்தை பற்றி பேசியிருந்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு லாஜிக்கலாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு காண்டு ஜனநாயகன் படம் மேலே ஏற்கனவே HD பிரிண்ட் வந்த படத்தை போய் இவ்வளோ பேர் புதுசாக பார்க்குற மாதிரியே போய் பார்த்து கொண்டாடுறான், சந்தோஷமாக இருக்கிறான். அமீருக்கு நம்ம நச்ச படத்தெல்லாம் எவனுமே பார்க்க மாட்டேங்கிறான். இதில் என்ன அப்படி நல்லா இருக்குது, அதுவும் மொக்க படம் வேறு, அதுக்கு போய் இவ்வளோ பேர் கூட்டமாக உட்கார்ந்து நிற்கிறீங்களே என்ற இவர்களின் பொறாமை தான் இதில் வெளிப்படுகிறது. அண்ட் இதையெல்லாம் விட டு சம் அப், இதன் பின்னணியில் திமுக இருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. முன்னாள் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் இதில் கலந்து கொள்கிறார். திமுகவினர் அந்த ஜென்சி திமுக அவர்கள் சென்று இதில் கலந்து கொள்கிறார்கள். அண்ட் இந்த போராட்டத்தை தாவேக அரசுக்கு எதிரான போராட்டமாக மடைமாற்றம் செய்வதற்கு திமுக எல்லா வழிகளிலும் முயன்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு கூடுதலாக ஒரு தகவலை சொல்லிடுறேன். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 5ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அதுவரை இந்த போராட்டத்தை நீட்டிக்கவும், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கும் சமயத்தில் இதே பால நிலத்திலும் டி நகரிலும் ஒரு பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை
கிளப்பவும் திமுக திட்டமிட்டு இருக்கிறது. அசெம்பிளி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே லாண்ட் ஆர்டர் பிரச்சனை நடந்தால் இப்படி இருக்கும். அதுவரை இந்த போராட்டத்தை நீட்டிக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் திட்டம். இண்டிகேஷன் கொடுத்துட்டேன், கவர்மெண்ட்டு என்ன செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும்.